ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மரவள்ளி கிழங்குல நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஏராளமான மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்கு. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றியமையாததாக இருக்கிறதுனால ஒவ்வொருவரும் அதற்கான உடற்பயிற்சி, சத்தான உணவுகளை நாள்தோறும் கட்டாயம் எடுத்துக்கிறது அவசியமான ஒன்றாக இருக்கு. நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் ஒரு வகையான மருத்துவ குணங்களை கொண்டதாக இருக்குது. கீரைகளை போலவே கிழங்கு வகைகள்லையும் விட்டமின்களும் தாது பொருட்களும் நிறையவே இருக்கு. அந்த வகையில் மரவள்ளி கிழங்கு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் பருமனை குறைக்கிறதுல மரவள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் பருமன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத பிரச்சனையாக இப்போ மாறிட்டு இருக்கு. பலரும் உடல் எடையை குறைக்க பல்வேறு ஃபிட்னஸ் சென்டர்கள் மருத்துவரை அணுகிறாங்க. இயற்கையாக உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மரவள்ளி கிழங்கை அன்றாட உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உடம்புல இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்புகளை அகற்றி உடல் எடையை குறைக்க உதவுது. தலைவலி, முதுகுவலி பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க இந்த மரவள்ளி கிழங்கை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜூஸாக அரைச்சி ஒரு நாளைக்கு 2 முறை குடிச்சிங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். உங்களுக்கு ஜூஸாக குடிக்க பிடிக்கல அப்படின்னா மரவள்ளி கிழங்கை அவிச்சு சாப்பிட்டா கூட இதே பலன் உங்களுக்கு கிடைக்கும். கண் பார்வையை மேம்படுத்துறதுலையும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுலையும் மரவள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கண் பார்வை பிரச்சனைகளை பெரியவங்க மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் கூட எதிர்கொண்டுட்டு வர்றாங்க. செல்ஃபோன், லேப்டாப் இது முன்னாடிலாம் ரொம்ப நேரம் அமர்றதுனால கண்களில் வறட்சி ஏற்பட்டு பார்வை குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதனால் விட்டமின் ஏ நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறப்ப பார்வை குறைபாடு பிரச்சனைகள்லேருந்து நம்மளை தற்காத்துக்கலாம். மரவள்ளி கிழங்குல விட்டமின் ஏ சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய போலேட் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி சத்தும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்குறதுக்கும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் மரவள்ளி கிழங்குல அதிகமாக இருக்குது. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மரவள்ளி கிழங்கு உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுல மரவள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆயில் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தாலும் உடலில் செரிமானத்துக்கு ஏற்றவையாக இருக்கிறதில்ல. இதனால் நம்ம டெய்லி சாப்பிட்றோம்ல அந்த உணவுகள் செரிமான மண்டலத்தை சீர்குலைச்சி உடல் உபாதைகள் ஏற்பட காரணமாக அமைஞ்சிருது. நம்ம உடம்புல தேங்குள்ள அந்த கழிவுகளால் நாளடைவில் குடல் சார்ந்த பல பிரச்சனைகள் உருவாக காரணமாக அது அமைஞ்சிருது. மரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோட குடலில் தேங்கி இருக்கும்ல அந்த கழிவுகளையும் வெளியேற்ற உதவுது. செரிமான மண்டலத்தை சீராக்கி மென்மையான குடல் இயக்கத்துக்கு கூட வழிவகுக்குது. வேறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த மரவள்ளி கிழங்கு மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஞாபக மறதியை குறைக்கிறதோட ரத்தத்தில் சிவப்பணுக்களை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. மரவள்ளி கிழங்குல உருவாக்கப்படுற ஜவ்வரிசி கஞ்சி இருக்குல்ல, இது வயிற்று புண், உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு பயன்படுது. மரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய விட்டமின் கே சத்தும் கால்சியமும் எலும்புகளை வலுவாக்க கூட உதவுது. இந்த வீடியோவில் மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் மரவள்ளி கிழங்கை வாங்கி அவிச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.